கலைஞரின் பராசக்தி. இந்த நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆகவே வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நான் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கையின் பாதையிலே சர்வ சாதாரணமாக காணக்கூடிய ஜீவன் தான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் இதையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை? இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்தில் பொதுநலம் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதை போல எல்லோரும் என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் இவன் கடந்து வந்த காற்றாற்றுகள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டுளிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படம் எடுத்தாலும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை நான், ஆனால் தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழர்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? ரங்கும் என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவனாக்கியது. திருமண கோலத்திலிருந்து என் தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கில் ஈடுபட்டு இதோ குற்றவாளி கூண்டிலே உங்கள் கண் முன்னே நிற்கிறாளே என்ற ஜாலக்கார ஜாலி. இவன் வலையில் விழுந்தவர்களில் நானும் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் மெலிந்தேன், நலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக. ஆம், கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களகரமான பெயர். ஆனால் கழுத்தில் மான்கள் இல்லை. செழித்து வளர்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினர் பலர். அதில் காளையர் சிலர் அவருடைய காதலை கேட்டனர். கொலை வழக்கிலே ஈடுபட்டு உங்கள் கண் முன்னே நிற்கிறானே கொடியவன் வேணு. இவன் பகற்றால் மயக்கம் என்றான் என் தங்கை கல்யாணி. நான் மட்டும் தடுக்கிறாவிட்டால் என் தங்கை அப்போதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கடவுள் பக்தர்கள் கல்யாணிக்கு கருணை காட்ட முன் வந்தார்கள். பிரதி உபகரணமாக அவளது கடைக்கண் பார்வையை கேட்டனர். இதில் தலைமையானவன் இந்த பூசாரி. கல்யாணி கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான். பராசக்தியின் பெயரா, உலக மாதாவின் பெயரா. கல்யாணி இந்த உலகத்தில் புழுவாக துடித்தபடியாக உயிரோடு இருப்பார். கல்யாணியை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இந்த பூசாரி தான். தன் குழந்தையை இரக்கமற்ற உலகத்தில் விட்டு செல்ல அவள் விரும்பவில்லை. தன் குழந்தை ஆதரவிட்டு துடித்து சாவதை காண அவள் விரும்பவில்லை. அவளை கொன்று விட்டாள். விருப்பமானவளை கொள்வது விந்தை அல்ல. உலக உத்தமர் காந்தி, அகிம்சா மூர்த்தி, ஜீவகாரணிய சீலர் நோயால் துடித்துக் கொண்டிருந்த கண்டுகுற்றியை கொன்றுவிடச் சொல்லியிருக்கின்றனர். அது கஷ்டப்படுவதை காண சகிக்காமல் அதே முறையை தான் கல்யாணம் இருக்கிறார் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டிலிருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ வழியில்லை. தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் கோடீஸ்வரனின் பள்ளியணையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகைவாசியின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டிருக்கலாம் நாட்களை. இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பகட்டு என் தங்கையை மிரட்டியது, பயந்து ஓடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அவளது ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும். இன்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா என் தங்கை கல்யாணியை? குற்றவாளி யார் யார் வழக்குக்கோ வக்கீலாக மாறுகிறார். யார் வழக்கும் அல்ல, அதுவும் என் வழக்குத்தான், என் தங்கையின் வழக்கு. என் தங்கையின் மானத்தை அழித்து எண்ணிய மாப்பாவிற்கு புத்தி புகட்ட அண்ணன் ஓடுவதில் என்ன தவறு? கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் யார் 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 காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கு வழி இல்லாமல் அலையவிட்டது யார் குற்றம்? விதியும் குற்றமா? அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீரர்களும் குற்றமா? பணப்பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை வளரவிட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா? அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைக்கும் பஞ்சர்களின் குற்றமா? கடவுள் பெயரால் காமலைகள் நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா? அல்லது கடவுளின் பெயரை சொல்லி காலட்சேபம் நடத்தும் கைவரலின் குற்றமா? இக்குற்றங்கள் களையப்படும் வரை குணசேகரனும் கல்யாணியும் குறைய போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கையேட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். இப்படிக்கு உங்கள் தர்மபுரி பிரபாகர்.